3 கட்டு இருந்துச்சுங்க. சரி ஸ்வீட் பொட்டேட்டோ உடம்புக்கு நல்லது தானே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கிட்டு வந்தோம். பட் இதோட ரெசிபி எதுவுமே அந்த பேக்ல போடல. நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நூடுல்ஸையும் செஞ்சு கொண்டு போகலாம், மத்தவங்களுக்குலாம் பிடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சோம். நார்மலா நூடுல்ஸை வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வேகும் போதே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. புழு மாதிரி ஒரு டைப்பா இருந்துச்சு. கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துதா, சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருந்தோம். சுதிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்பு, கார்லிக், செசமி சீட்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் பட்டர் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி எடுத்துட்டோங்க. ஆனா வந்து சரி வெளியில கொண்டு போறோமேன்னு சொல்லிட்டு 2 பெரிய கட்டை போட்டுட்டோமா, நிறைய நூடுல்ஸ் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த வெஜிடபிள்ஸ் இல்ல. அந்த நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வெஜிடபிளோட போட்டு சாஸ்லாம் போட்டு நல்லா வந்து கிளறினோடனே நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்துருச்சு. இன்னும் நிறைய வெஜிடபிள் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல.